இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப் Lenovo E41-25ன்ற மாடலில் ஹார்ட் டிஸ்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எப்படி SSD இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம பாட்டமில் இருக்க ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணணும். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லா லேப்டாப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் தான் CD டிரைவ் இருக்கும். ஸோ அது முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு பாட்டமில் இருக்க இந்த 4 ஸ்க்ரூவை நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேனலை தனியாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் செகண்டாக மற்ற ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த CD டிரைவ் பேனலை நம்ம தனியாக எடுக்க முடியும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணலாம். இந்த CD டிரைவ் இருக்க இடத்துல செகண்ட் ஹார்ட் டிரைவை இல்லை SSDயை நம்ம போட முடியும். அது எப்படின்ற வீடியோவோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மேலே இருக்க ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட லேப்டாப் இல்லை பிசியை ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மற்ற ஸ்க்ரூஸ் எல்லாமே பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 10 ஸ்க்ரூஸ் இருக்கும். அதாவது Lenovo E41-25 இந்த லேப்டாப் மாடல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதில் பாட்டமில் இருக்க எல்லா ஸ்க்ரூஸையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம கீபோர்டை எப்படி தனியாக எடுக்கிறது அண்ட் பேட்டரியை எப்படி தனியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம CD டிரைவ் பேனல் ரிமூவ் பண்ண இடத்துலையும் 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்க அந்த பேனலையும் டாப்பில் இருக்க பேனல்ஸையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூவையும் நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீபோர்டை தனியாக ரிமூவ் பண்ணணும். ஸோ கீபோர்ட் உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணலை அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் கீபோர்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த கீபோர்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 1200லேருந்து 1500க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலோட கீபோர்ட் கிடைச்சிடும். ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா உங்ககிட்ட ஸ்லிம்மாக இருக்க ஒரு எக்யூப்மெண்ட்டை எடுத்துகிட்டு அந்த கார்னரில் இருக்க ஒரே ஒரு லாக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணால் போதும். மற்ற லாக்ஸ் எல்லாமே உங்களால் கையிலேயே பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 3 பிளேஸில் மட்டும்தான் ரிமூவ் பண்ணோம். மற்றது எல்லாமே நம்மளோட கையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் சேம் இதை நம்ம திரும்ப அதே பிளேஸ்மெண்ட் பண்ணும்போதும் சேம் இதே மெத்தடில் தான் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் கீபோர்டுக்கும் மதர் போர்டுக்கும் ஜாயின் ஆகிற இந்த பின்னை வந்து நீங்கள் லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தால் போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ கீபோர்டை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். அதாவது கீபோர்ட் இருந்த பிளேஸில் அந்த பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னோடதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரூவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ ஒரு ஸ்க்ரூவை மட்டும்தான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பேனலை தனியாக கலட்டணும். ஸோ நீங்கள் கார்னர்லேருந்து 1 by 1 நீங்கள் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இந்த பேனலை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கார்னர்லேருந்து இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா பேனலை ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் பாட்டமில் இருக்க பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லாக் ஆகி இருக்கும். ஸோ முதல்ல நம்ம இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். அது எப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டரி பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மதர் போர்டோட கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு அன்பிளக் பண்ணால் போதும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் அது அன்பிளக் ஆகும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே பாட்டமில் மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது டாப் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டாட் இல்லை பிளாக் டாட்டில் மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அகைன் வந்து பேட்டரியை பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த மார்க்கிங்கை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. மதர் போர்டில் இருக்க இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்பிக்கும் ஈத்தர்நெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று டாப்பில் போகும். ஸோ அந்த லைன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம எப்படி கீபோர்டை வந்து அன்லாக் பண்ணி எடுத்தோமோ
சேம் அதே மெத்தடில் நீங்கள் அன்லாக் பண்ணி அந்த ஸ்ட்ரிப்பை லைட்டாக எடுத்தால் போதும், ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இருக்க அந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவோட ஸ்க்ரூஸை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணணும். ஸோ மொத்தம் 4 ஸ்க்ரூஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் பார்த்தீங்கன்னா மதர் போர்டோட டைரெக்டாக கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சேம் இதே Lenovo E41-25 மாடலில் நம்ம எப்படி 2 ஹார்ட் டிரைவ் இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் இதில் கொடுத்துருக்க 4GB ரேமை நம்ம எப்படி 16GB ரேமாக இன்க்ரீஸ் பண்ணி மல்டி டாஸ்கிங் பண்ணுறது அப்படின்றதோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இந்த லேப்டாப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சிப் இன்சர்ட் பண்ணுவோமோ அந்த பொசிஷனில் தான் இங்கே லாக் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்தால் போதும், உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து தனியாக வந்துடும். இதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்கை நம்ம தனியாக எடுத்துட்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா SSD போட போகிறோம். ஸோ SSDன்னு ஒன்றே நீங்கள் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நான் வாங்கியிருக்க 240GB SSDயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 சம்திங் தான். ஸோ இதை விட கம்மியாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் SSD வந்து கிடைக்குது. பட் நான் வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி டாப் பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஷியல் பிராண்டு தான் வந்து டாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹார்ட் SSDயை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டேன். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்களோட லேப்டாப் இல்லை பிசியோட காம்பனன்ட்ஸ் வாங்கும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன் வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி பிராண்டோட வாரண்ட்டி மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம க்ரூஷியல் இந்த SSD 240GB தான் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவை எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பொசிஷனில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப் பேனல் தனியாக வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஹார்ட் டிஸ்க் டிரைவும் SSDயும் கரெக்டாக பொசிஷனில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராமல் உங்கள் லேப்டாப் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம SSDயை வந்து இதில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ மதர் போர்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு ப்ரெஷ் பண்ணால் போதும், டைரெக்டாக மதர் போர்டோட பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SSDயை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேலே இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக போடணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பியோட போர்ட் வந்து தனியாக பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இது எல்லாமே தனித்தனி காம்போனன்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இதுவும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட லேப்டாப்பில் யூஎஸ்பி ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம யூஎஸ்பி அண்ட் ஈத்தர்நெட்டோட இந்த கனெக்ஷனை டைரெக்டாக மதர் போர்டில் நம்ம எந்த மாதிரி எடுத்தோமோ அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி அந்த லாக்கை வந்து நீங்கள் மூடணும். ஸோ அது லாக் ஆகிடுச்சு. ஒன்ஸ் லாக் ஆகிடுச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்க்ரூஸையும் கரெக்டாக போட்டாச்சு. இந்த நம்ம ஆல்ரெடி எடுத்த ஹார்ட் டிஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா சிடி டிரைவ் பேனல் இருந்த இடத்துல செகண்டரி ஹார்ட் டிரைவாக நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். அதோட வீடியோ லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது எல்லா ஸ்க்ரூஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சு.
ஸோ இதுக்கப்புறம் பூட்டிங் ஸ்பீட், அதாவது விண்டோஸ் பூட்டிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ SSD தான். ஸோ SSD நீங்கள் போட்டதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் முதல்ல இருந்து OS இன்ஸ்டால் பண்ணணும். ஒருவேளை உங்கள் OS வந்து கிராஷ் ஆகிடுச்சு, பட் உள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னாலும் பூட் மெனுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் ஃபைல்ஸை பேக்கப் எடுக்க முடியும். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து கற்றுக்க முடியும். ஸோ எப்படி OS போடுறது அப்படின்னு தெரியலனாலும் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பூட்டிங் ஸ்பீட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம ஹார்ட் டிஸ்க் இருந்தப்போ 22 செகண்ட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா பூட்டிங் ஆகி நம்மளோட டெஸ்க்டாப் போகிறதுக்கு லேட் ஆகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 6 செகண்டில் நம்மளோட விண்டோஸ் வந்து பூட் ஆகி டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்க்டாப்க்கு போயிடுச்சு. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் போட்டிருக்கிறது விண்டோஸ் 10. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் நான் 16 GB RAM வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.